முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீங்க பண்றது குதிரை பேருன்னா சேலம்ல வந்து ஒரு தாவேக வேட்பாளர் வந்து வாபஸ் வாங்கினாரு, தேர்தல் நிராகரிச்சாங்க. அது பேர் என்னது? மிகப்பெரிய பாயிண்ட். இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் வருவோம், மீசு எல்லாம் பெருசு பெருசா பாயிண்ட் வரட்டும் பேசுவாங்களா, மிகப்பெரிய பாயிண்ட். அதான் எடப்பாடி பழனிசாமி பஞ்சர் பண்ணி விட்டாரு. என்ன சொன்னாரு இபிஎஸ்? தேர்தல் வேட்பு மனு ரத்து, நாமினேஷன் ரிஜெக்டடு. எடப்பாடி பழனிசாமியா முதலமைச்சர், இபிஎஸ் எதிர்கட்சி, ஆளுங்கட்சியா திமுக இருக்கு. போட்டியே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். அங்கே உங்கள் ஆளு வந்து வேட்பு மனு கூட ஒழுங்காக பண்ண இது இல்லாமல் தேர்தல் அதிகாரி ரத்து பண்ணாங்க. இந்த குதிரை பேரம் பேசும்போது எல்லாம் பாருங்க, ஐயா ஆதவர்ஷனை வச்சுக்கணும். இவர் யார் கட்சிக்கு பொதுச் செயலாளரா, கட்சி தலைவரா, இல்லை அவை முன்னவரா? குதிரை பேர அரசியல் பேசும்போது இவர் ஏன் எழுச்சிக்கிறார்? ஏன்னா இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இதுக்கு ரூட்டு வழி வகை எல்லாம் பண்ணுறது இவர் அப்படின்னு நான் சொல்லலை. புதிய தலைமுறை பேட்டியில் இப்போது எல்லாம் நாளைக்கு காலைல வந்த உடனே திமுக அதிமுக லைனாக எல்லாம் சேர்ந்து லைவ் தானே, 100 எம்எல்ஏ இருப்பாங்களா? குதிரை பேரம் 5 நிமிஷத்துக்கு குதிரை பேரம் கத்துனா என்ன பண்ணுவீங்க? மூஞ்ச தூக்கி எங்கே வச்சுக்குவீங்க? நீங்கள் வைப்பு பண்ணி சாங்கு போட்டாலும் குதிரை பேரம் பேசா போகிறோமா? என்ன வரும்? ஆல் இண்டியா நியூஸில் போயிடும். ஆஸ்டின் கேட்ட கேள்வி நறுக்குன்னு கேள்வி. ராஜினாமா பண்ணுறாங்க. இப்போ அந்த தொகுதி வேலைலாம் யார் பார்க்குறதுன்னு கேட்குறாரு. உடனே புத்திசாலித்தனமாக ஏஞ்சி மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்காரு, அவங்க வந்து அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். சரி, இப்போ எல்லா மாநிலத்துக்கும் யார் பிரதமர்? மோடி தான். அப்போ மோடி அவர்களுக்கு கவர்னர் இருக்கிறாரா, தலைமை செயலர் இருக்கிறாரா? நாளைக்கு தாவேக ஆட்சியை கழிச்சு விட்டுட்டு மக்களோட பிரச்சனையெல்லாம் கவர்னர் மூலிமா பிரதமரே கேட்டுக்குவார். கவர்னர் ஆட்சி போட்டுடலாமா? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 2 லட்சம்னா 18,000 19,000 மாசம் சம்பளம் 20,000 வச்சுக்கோங்களேன். 20,000 என்ன பெரிய அப்படியே அப்பாட்டக்கிற சம்பளமா? 20,000த்துல அப்படியே வாழ்ந்து கீழ்ச்சிடலாம். இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு சர்க்கரை 72 ரூபா. எண்ணெய் விலை என்ன இன்னைக்கு? 4 பேக்கெட் எண்ணெய் வாங்க போனீங்க, இல்லை 5 பேக்கெட் எண்ணெய் வாங்க போனீங்கன்னா 1000 ரூபாய் எடுத்து வைக்கணும். உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி வைக்கணுங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் கிரவுண்ட்நட் ஆயில் கடலை எண்ணெய்லாம் வாங்கினீங்கன்னா கூட. இது நான் வந்து சாதா பிராண்டு தான் சொல்கிறேன், உடனே பெரிய ஒஸ்தி பிராண்டாக இல்லை. நீங்கள் எண்ணெய் கடைக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? ஒரு வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு பேக்கெட் எண்ணெய் வரும், 4 வாரம், ரைட்டுங்களா? அப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வாங்குவீங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் தேவைப்பட்டால் வந்து வேறு என்ன கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி. எண்ணெய் கடைக்கு போனாவே 800ரூவாலேருந்து 1000 ரூபா ஆகும். அரிசி கடை அரிசி விலை ஏறி போச்சு. ஒரு மூட்டை அரிசி எல்லாமே வந்து 1800 1700 தாண்டி போயிட்டு இருக்குதுன்றாங்க. அப்போ 20,000 ரூபாயில் நீங்கள் வைக்கிறீங்க. அரிசிக்கு ஒரு 2,000 ரூபா போயிடும், எண்ணெய்க்கு ஒரு 1000 ரூபா, கேஸுக்கு ஒரு 1000 4000 ரூபா, கரண்ட்டுக்கு ஒரு 2000 ரூபா, இதுலேயே வந்து 6000 ரூபா ஆயிடுச்சு. வாடகை மெட்ராஸில் என்ன 10,000 ரூபாய்க்குலாம் வீடுங்களாம் இப்போ அவ்வளோவா கிடையாது. 16,000 ரூபா போயிடுச்சு. மிச்சம் 4000 ரூபா இருக்கும். அந்த 4000 ரூபாயில் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஃபீஸு கட்டணும், பெட்ரோல் போடணும், பைக் இருந்தால் இஎம்ஐ கட்டணும். எவ்வளோ செலவு இருக்குது? சொந்த கத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க, மொய் வைக்கணும், அத்தியாவசிய செலவு வரும். அப்படின்னா ஒரு படத்துக்கு கூட்டின்னு போனோம், அது பீஸ்ட் படம் அது மாதிரி இந்த மாதிரி புது படங்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தலைவர் படம்லாம் வருதுன்னா 1000 ரூபா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் இல்லை, அப்புறமா தான் போகிறோம். பாப்கார்ன் கேட்ட கேடுக்கு விற்கிது. பாப்கார்னில் விட்டால் ஊழலே பண்ணுவாங்க உங்களுக்கு தேட்டருக்காரங்க. இப்போ இவர் கூப்பிட்டு வச்சு பேசலாம்ல, முதலமைச்சர் வரி கிரியை கம்மி பண்ணுறேன், எதனா ஒரு துறை நான் சார்ந்த துறை நல்லா இருக்கட்டும், தேட்டரில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அது இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒரு ஸ்பெஷல் எக்ஸம்ஷன் தரேன், ஏதோ ஒன்று தரேன், இந்த மாதிரி படம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக வரேன். நான் ஒரு சினிமா துறையிலேருந்து வந்தேன். என் சொந்த துறை அது. அந்த துறை வந்து மக்கள்கிட்ட வரவங்கக்கிட்ட தேட்டருன்றது ஏழை பழைகள் போகிற மாதிரி இருக்கட்டும். எதுக்கு வந்து திருட்டுத்தனமாக அதில் பார்க்கணும், இதில் பார்க்கணும், கேபிளில் பார்க்கணும், ஓடிடியில் பார்க்கணும், அப்படி பண்ண தேட்டருக்கு திருப்பி கூட்டம் வர மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன். விலையை கொஞ்சம் குறைங்க. எல்லாம் முன்னணி நடிகர் எல்லாரையும் ஒரு 10 பேரை கூப்பிட்டுப்பா, வாழ்க்கையில் பணம்ன்றது இல்லைப்பா, எனக்கே புலிப்படம் ரைடு அப்போ தான் தெரியும். அந்த புலிப்படம் அந்த ரைடுனால எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கம். நான் ஏதோ அதெல்லாம் மறைச்சி வைப்பு பண்ணி இன்ஸ்டாவில் போட்டு நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மனிதராக மாற்றிக்கிட்ட மாதிரி காட்டிக்கிட்டேன். உங்களால் எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து இந்த செலவுகளெல்லாம் கம்மி பண்ணி என்ன பண்ண முடியுங்க பாருங்கள். ப்ரொடியூசர் கூப்பிட்டு பேசுங்க, இந்த ஷூட்டிங் செலவுகளை அது மாதிரி எதை கம்மி பண்ண முடியும் பண்ணி அதை ஒரு ஆரோக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்கி அந்த ஸ்டண்ட்டுலலாம் எவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த நடிகர்லாம் குத்து விடுற மாதிரி காட்டுறதுலாம் சும்மா டூப்பு பூரா. அங்கே பார்த்தா ஸ்டண்ட் மேனு தான்.
வண்டியை. அதாவது ஒரு சிலர் நேச்சுரலாக ஸ்டண்ட்டு பண்ணுவாங்க, பாதிக்கு பாதி டூப்பு. வாய்ஸுக்கு வேற ஒரு ஆள், பாட்டுக்கு வேற ஒரு ஆள், ஸ்டண்ட்டுக்கு வேற ஒரு ஆள், மேக்கப் போட்டு கதாநாயகிட்ட பேசுறதுக்கு கொண்டு ஹீரோ போவார். அதுக்கெல்லாம் ஸ்டண்ட் மேன் வைக்க மாட்டீங்க. கதாநாயகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது, கதாநாயகியை வந்து ரொமான்ஸ் பண்ணுறது, அப்படி சுற்றி விட்டு டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் கஷ்டப்பட்டு ஹீரோவே பண்ணுறாரு. மலை மேலேருந்து குதிக்கிறது, சண்டை போடுறது, அடி வாங்குறதெல்லாம் ஸ்டண்ட் பண்ணணும். முக்கால்வாசி ஸ்டண்ட்டுங்க தான் பண்ணுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் நல்ல ஞாபகம் வந்தது. ஏன்னா இவர் ஸ்டண்ட் மேனுங்கெலாம் எதுவுமே பண்ணல சார். டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கோ, ஸ்டண்ட் மேனுக்கோ, லைட்மேன் அசோசியேஷனுக்கோ, பெப்சியில் இருக்கிறவங்களுக்கோ, டெக்னீஷியன்ஸுக்கெலாம் சொந்த துறைக்கு எதுவுமே திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா அவர் செய்யணுன்றதுனால அது சொல்கிறோம். நம்ம அவர் கோரிக்கை வைக்கிறோம், அவர் செய்யணும். ஒரு இதில் வந்துட்டு அந்த வில்லன் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் வந்து வெயிட்டு ஜாஸ்தியாக, அப்போ வந்து அவரை தூக்கி ஒரு 2 சுற்றி தூக்கி போடுற மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு காட்சி. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த கரலை சுற்றுவார், டெய்லி ஒரு 40 கிலோ 50 கிலோ தூக்குற பயிற்சி இருக்குது. அவர் வந்து 95லேருந்து 100 110 கிலோ இருப்பார், மல்யுத்த வீரர் மாதிரி, ஆள் நல்ல ஹைட்டு. இவரால் தூக்க முடியுமான்னு சொல்லிட்டு செட்டில் பேசிக்கிறாங்க. வயசாகுது எப்படின்னு ஒன்று யாருக்கும் தெரியாமல் 5 கிலோ எக்ஸ்ட்ராவாக டெய்லி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணி திடீர்னு அன்றைக்கி வரும்போது எம்ஜிஆர் தூக்கி சுற்றிட்டு அப்படி போடுறாரு ஸ்டண்ட்டில். அது மாதிரிலாம் இருந்துக்கிறாங்க சும்மா. அதுவும் இன்றைக்கி கேப்டன் விஜயகாந்தோட பிறந்த நாள். எப்படி வாழ்ந்தார்ல அவர், அட்லீஸ்ட் சினிமா துறைக்காக வாழ்ந்தார். அரசியலில் ஒரு தைரியமானவராக இருந்தார், நேராக பேசுவார், பின்னாடி பேசுறதுலாம் இல்லை. அந்த நேரத்தில் கோபம் வந்ததுன்னா அந்த கோபத்தை காட்டுவார். தொண்டர்கள் மீது அவ்வளோ ஒரு பாசமாக இருந்தார். விஜயகாந்தம் தாங்க இருந்தார். விஜயகாந்தோட கட்சியை சார்ந்தவங்க யாருன்னா இந்த மாதிரி சிலாவலி சண்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? தொகுதி பிரச்சனை பேசுவாங்க, தொகுதியில் என்ன பேசுமோ அதை பேசுவாங்க. அவர் ஒரு ஆள் பேசுவார். யாரும் டிஎம்டிகேல இருந்த எம்எல்ஏக்கள் நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், யாருன்னா இந்த மாதிரி அருவருப்பான அரசியல் பேசுனது. 800 கோடி குத்தம், அது வாங்கிட்டு ஓடி போயிட்டீங்க, மாமனாரை காணோம், அப்பாவை காணோம். என்ன விதமான வாதம் இது? பத்திரிகை கிட்ட வேறு வரீங்க. பத்திரிகையாளரை ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்குறது கிடையாது, நிறைய நிகழ்ச்சியில் கிட்ட சேர்க்கறதில்ல. அதெல்லாம் பண்ணது பத்தாதுன்னு அமைச்சரே எழுந்துச்சு பத்திரிகையில் காசு கொடுத்தா போடும். அப்படியே நீங்களாம் அப்படியே காசு கொடுத்துருவீங்க, அப்படியே பயங்கரமாக தாராளம். நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்கன்னா பத்திரிகை ஆஃபீஸில் மிஷின் தான் வைக்கணும் காசு கொடுக்குறதுக்கு. 10 பைசா செலவு பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறேன், பூரா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு காசு கொடுக்குற குரூப் இவங்க. இன்ஸ்டாவில் போடுறாங்க இல்லைங்களா போஸ்ட்டு, அதுக்கு பே பண்ணுற குரூப் இவங்க. அதனால தான் ஊடகத்தை பார்த்தா எரிச்சல் வருது. ஊடகத்தோட வன்மையை கக்கிறது அப்படியே ஒவ்வொருத்தரும். குறிப்பாக நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 6 சிலிண்டருக்கு 3 சிலிண்டர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது என்ன பேசினார்னா, திமுக மாதிரி நாங்கள் கிடையாது, எதுவுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இல்லாமல் சொன்னதை செய்வோம்னு சொன்னார். பயிர்க்கடன் தள்ளுபடியும் முழுசாக பண்ணல, மின்சார கட்டணத்துலேயும் இது பண்ணல, சிலிண்டர் பிரச்சனைலையும். எப்படி எடுத்துக்கிறது? சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற விமர்சனம். அரசியல்வாதிகளோட வார்த்தைகளுக்கு வந்து 100% நம்ம அதெல்லாம் உண்மைன்னு நம்பணும்னா அது நம்மளே தப்பு பண்ணுறோம். இப்போது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரத்தப்போ என்ன சொன்னார்? எல்லாருக்கும் வந்து நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் பண்ணாங்களா? பண்ணலை. அவங்களுமே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதேமாதிரி அதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்? எங்கள் ஆட்சியில் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த சொத்து வரி இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கட்டுக்கோப்பாக வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த ஆட்சி காலத்துலையுமே அதெல்லாம் வந்து ஏற்றிருக்கிறாங்க. சைலண்ட்டாக வந்து ஐயா எஸ்பி வேலுமணி ஏற்றினார். தொழிலாளிகளுக்கு நண்பனாக இருக்கும் ஆட்சின்னாங்க. அவங்க ஆட்சி காலத்தில் ஐயா எஸ்பி வேலுமணி நிறைய இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் கான்ட்ராக்டெல்லாம் அதிகமாக விட்டது அவங்க தான். ஊழலே நடக்காத ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி அதிமுகவில் பேசுகிறாரு. நாங்கள் வந்து கட்டிங் கலெக்ஷன்லாம் ஆசைப்படணும். விஜயபாஸ்கர் எப்படி சம்பாஷர்? 2 விஜயபாஸ்கரும் எப்படி சம்பாஷர்? அந்த பண தேவை தானே இன்றைக்கி அவங்கள வந்து அந்த சொத்தை பாதுகாக்கணுன்றது தானே அவங்க அங்கே போய் தாவிக்கல. அதனால் அரசியல்வாதிகள் வந்து அவங்க பேசுவாங்க நல்லா, அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணுவாங்க. இதில் என்னென்னா லேட்டஸ்ட்டு அப்கிரேடட் வெர்ஷன் எதுனா தாவேக்கா. விவாதங்களில் கலந்துக்கிறவங்க நீங்கள் ஏன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, திமுக பண்ணாங்களா அதிமுக பண்ணாங்களான்னு கேட்குறாங்களே தவிர, அவங்க வேணாம்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. திரும்பவுமே அவங்களே நோக்கி கேள்வி கேட்குறாங்க. அது மடைமாத்திர வேலையை தானே பண்ணுறாங்க. உங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஃபஸ்ட்டு கை சுத்தமாக இருக்கணும். கை சுத்தமாகவும் எண்ணம் சுத்தமாக இருக்கணுன்ற எண்ணமே கிடையாது. இப்போது ரோசம் இருந்தால் தனியாக இருக்க வேண்டியதானு கேட்குறாரு. ஆமாம், உண்மையிலே ரோசம் இருந்தால் என்ன பண்ணணும்? உகாந்துடணும் அதை பற்றி பேசாமல். ஏன்னா கூடகிற காங்கிரஸோட 5, கம்யூனிஸ்டோட 4, அப்புறம் விசிகார், ஐஓஎம்எல் இதெல்லாம் சேர்த்தது இவங்கெல்லாம் நின்னது வந்து உதயசூரியன் கூட்டணியில். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும், அதிக இடத்துல வந்து உதயசூரியன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் நின்னவங்க. தேர்தலில் அவங்க தோற்று போய்டணும், விட்டு ஓடி வந்துட்டாங்க.
கூட இருந்தவங்களாம். அந்த கல்லாப்பட்டி கூட்டணின்னு விஜய் சார் சொன்னது, கல்லாப்பட்டி அங்கே இல்லைன்னு தெரிஞ்சவங்க கல்லாப்பட்டி எங்கே போய் சேருமோ அங்கே வந்துட்டாங்க. இதுதான் உண்மை. அப்போ இந்த தப்பை பண்ணிவிட்டு அது வந்துட்டாங்க, சேர்த்துக்கிட்டீங்க, ரைட்டு. அமைதியாக இருக்கணும்ல, எதுக்கு பேசுகிறீங்க? அதையும் பண்ணிடுறீங்க, குதிரை பேர் அரசியலும் பண்ணிட்டீங்க. இவ்வளவு கேவலமாக ஒரு அரசியல் பண்ணிவிட்டு எப்படி வந்து வாய் வருது? என்னதான் மோடிஜி வந்து உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது பிஜேபி இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, அதனால் உங்கள் ஆட்சி கலைக்க போகிறதோ இல்லை கவர்னர் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறதோ கிடையாது. பேரவைத் தலைவர் அவரால் காப்பாற்றி விட்டுருக்காரு. கோர்ட்லேயே இந்த கேஸெல்லாம் உடனே வரல. உங்களுக்கு தேவை வந்து தேர்தல் வந்து உடனே நடத்தணும் அப்படின்னு. உடனே நடத்துகிற மாதிரியா பண்ணுறீங்க நீங்கள்? சனிக்கிழமை ஆளை சேர்க்குறீங்கல்ல. முந்தா நேற்று கூட சொல்கிறாரு செங்கோட்டை இன்னும் 15 எம்எல்ஏ வருவாங்க. இது என்ன, இது எவ்வளோ கேவலம், இது யாரும் கேட்குறதுக்கு இல்லை. அதனால் நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணுறீங்க. எதுக்காக வராங்க அந்த 15 பேர்? யாருன்னா ஒருத்தர் கேட்பீங்களா? எப்பா இந்த கட்சியிலேருந்து ஜெயிச்சுட்டு இல்லை இப்போது இப்போ இதே ஆராஜா விட்டால் இன்னும் கேவலமாக பேசிடுவார். திருமணம் முடிப்பது ஒருத்தரோட, அப்புறமா வேற ஒரு சிலது இன்னொருத்தரோட, அந்த மாதிரி கேட்பார். அது மாதிரி பேசக்கூடாது. பட் ஆனால் யாருன்னா கேட்கணும்ல, எதுக்காக இப்படியெல்லாம் மாறுறீங்க, என்ன காரணம் கேட்டால் முகம் பிடிக்கல, அவரோட நடவடிக்கை பிடிக்கல. சீட்டு வாங்கும்போது பிடிச்சதா, தேர்தலில் பிரச்சாரம் பண்ணும்போது பிடிச்சதா, ஜெயிச்சப்போ பிடிச்சிது, ஜெயிச்சதுக்கப்புறம் பிடிக்கல. அப்போ இதெல்லாம் பேர் என்ன? இல்லை நீங்கள் பண்ணுறது குதிரை பேருன்னா, சேலமில் வந்து ஒரு தாவேக வேட்பாளர் வந்து வாபஸ் வாங்கினாரு, தேர்தல் நிராகரிச்சாங்க, அது பேர் என்னது? மிகப்பெரிய பாயிண்ட். இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் வரும் மீசோ எல்லாம் பெருசு பாயிண்ட் வரட்டும் பேசுவாங்களா, மிகப்பெரிய பாயிண்ட்டு. அதான் எடப்பாடி பழனிசாமி பஞ்சர் பண்ணி விட்டாரு. என்ன சொன்னார் இபிஎஸ்? தேர்தல் வேட்பு மனு ரத்து, நாமினேஷன் ரிஜெக்டடு. எடப்பாடி பழனிசாமியா முதலமைச்சர், இபிஎஸ் எதிர்கட்சி, ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது. போட்டியே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். அங்கே உங்கள் ஆளு வந்து வேட்பு மனு கூட ஒழுங்காக பண்ண இது இல்லாமல் தேர்தல் அதிகாரி ரத்து பண்ணாங்க, இது கூட தெரியாமல் வந்து பேசுகிறார். அதாவதுங்க ஒரு செங்கோட்டையனுக்கு ஒரு பர்சனல் கிரிட்ஜ் இருக்குது, அதை அவர் சரி செஞ்சுக்க பார்க்குறாரு. இதில் வேட்பு மனு நிராகரிப்புக்கும் எம்எல்ஏ வந்து காசு கொடுத்தோ இல்லை காசு கொடுக்காம பிரியப்பட்டோ இல்லை அவங்களா ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, ராஜினாமா பண்ணிட்டு ஏன் எல்லாருமே தாவேக்கல்ல போகிறாங்க? வேறு கட்சியே இல்லையா தமிழ்நாட்டில்? எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல, திமுகவுக்கு போகலாம். எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல, காங்கிரஸுக்கு போகலாம். எடப்பாடி பழனிசாமி பிடிக்கல, பிஜேபி போகலாம். யாருமே கிட்டே வரமாட்டாங்க. இப்போ யாருன்னா ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி போயிட்டீங்கன்னா பக்கமே வரமாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து மதிமுக இருக்குது, கம்யூனிஸ்ட். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் யாருமே ராஜினாமா பண்ணிட்டு போக மாட்டேன்றீங்க? ஏன் என்ன பிரச்சனை? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியிலே யாரும் போய் சேர மாட்டேறீங்க? அப்போது நல்லா தெரியுது பசை எங்கே இருக்கும், எங்கே டெண்டரு, எங்கே வந்து திட்டம் கிடைக்கும், எங்கே வந்து 10 ரூபா சம்பாதிக்க முடியும்னு பிளான் பண்ணி தான் போகிறீங்க. இதை வந்து கொஞ்சமே வெக்கம் இல்லாமல் ஏதோ இந்த அரசியல் ஏதோ இப்போ தான் அப்படியே புனிதமான மாதிரி ஆல்ரெடி இருந்தது, நீங்களாச்சும் புனிதப்படுத்தி பாருங்க. நீங்கள் அதை விட அதிகமாக இதுவரையிலும் எந்த ஒரு கட்சி தலைவரும் பண்ணாத குதிரை பேர அரசியலை தாவேக்கா இன்றைக்கி பண்ணியிருக்கு. இந்த குதிரை பேரம் பேசும்போது எல்லாம் பாருங்கள், ஐயா ஆதவர்ஜுனா எழுச்சிக்குவார். இவர் யார் கட்சிக்கு? பொதுச் செயலாளரா, கட்சி தலைவரா, இல்லை அவை முன்னவரா? குதிரை பேர அரசியல் பேசும்போது இவர் ஏன் எழுச்சிக்கிறாரு? ஏன்னா இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இதுக்கு ரூட்டு வழி வகையெல்லாம் பண்ணுறது இவர் அப்படின்னு நான் சொல்லலை. புதிய தலைமுறை பேட்டியில் அண்ணன் திருமாவளவன் அவர் எழுச்சி தமிழர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் கூட்டணி சம்மந்தமான பேச்சு எல்லாமே ஆதவ் தான் பேசுவார். உங்களுக்கு அப்போ எல்லாம் கரெக்டாக தானே வருது. அதாவது பேரவைத் தலைவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு யாருக்கு? இபிஎஸ்க்கு. உங்களோட உடம்பு நல்ல உங்கள் உடல் நலனுக்கு தான் சொல்கிறேன், உடம்பை பாருங்கள், இமோஷனல் ஆகி பேசாதீங்க, நீங்கள் வந்து ஒரு அது பேர் என்னது தமிழில் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க ஐயா. எம்எல்ஏவை திருடுவீங்க, இல்லை அன்பாக பேசி ராஜினாமா பண்ணி ஏதோ பண்ணுவீங்க, இல்லை குதிரை பேரம், அது என்ன வார்த்தையோ போட்டுருக்கோம், அதை வந்து கேட்க மாட்டீங்க நீங்கள். இல்லை அதை எப்போனாச்சு கூப்பிட்டு பாருங்கள், இதுக்கு மேலே பண்ணாதீங்க, அசிங்கமாக இருக்குது அவையில், எல்லாரும் வரவங்க போகிறவங்களாம் கேட்குறாங்க. இப்போது எல்லாம் நாளைக்கு காலைல வந்த உடனே திமுக அதிமுக லைனாக எல்லாம் சேர்ந்து லைவ் தானே 100 எம்எல்ஏ இருப்பாங்களா, குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம்னு 5 நிமிஷத்துக்கு குதிரை பேரம் கத்துனா என்ன பண்ணுவீங்க? மூஞ்ச தூக்கி எங்கே வச்சுக்குவீங்க? நீங்கள் வைப்பு பண்ணி சாங்கு போட்டாலும் குதிரை பேரம் பேசா போகிறோமா என்ன வரும்? ஆல் இண்டியா நியூஸில் போயிடும். யோசிக்கணும், என்ன பண்ணுறோம், என்ன செயல் பண்ணுறோம், நம்ம பண்ணுற அரசியல் நியாயம் இருக்கா, நேர்மையாக இருக்கா, சிந்திக்கணும். அருமையான ஒரு வாய்ப்பு 108 கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களாம் வந்தாங்க, கண்ணியவானுங்க, விசிகா வந்தாங்க, அழகாக இருக்கிறத வச்சுக்கிட்டு போகலாம். இன்றைக்கி உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஐயா கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு, இது மலிவான விஷயம், இது மக்களுக்கு பண்ணுற துரோகன்றார். என்ன பண்ணுவீங்க? கார்த்தி சிதம்பரம் பேசினதை அவை உறுப்பிலேருந்து நீப்பீங்களா? அவர் பாராளுமன்ற உறுப்பினர். திமுக அதிமுக எம்எல்ஏ சொன்னால்
கஷ்டம். காங்கிரஸ் எம்பி சொல்கிறாரு இது கேவலம்ன்றாரு, இது நல்ல அரசியல் இல்லை, இது மாண்பு இல்லை, இதை நான் எதிர்க்கிறேன், கடுமையாக கண்டிக்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ இடத்துலங்க நீக்குவீங்க? எவ்வளோ இடத்துல ஜமகாலம் போட்டு மறைப்பீங்க? டிடிவி தினகரன் அந்த எம்எல்ஏ போய் கவர்னர்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. என்ன ஒரு நடிகர் இருந்து பிரபலமாகி முதலமைச்சர் ஆகிட்டா என்ன வேணால் பண்ணலாம், கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வசீகரம் இருக்குது, முகம் நல்லா இருக்குது, நீங்கள் இளைஞர்களுக்கு அரசியல் தெரியாது, அதனால் நீங்கள் பட்டநாம அடிச்சுட்டு போவீங்க. பேரவையில் யாரும் பேச விட மாட்டேன், மைக் கொடுக்க மாட்டீங்க. பாதிக்கப்பட்ட கட்சியில் பேசக்கூடாது, அதை பற்றி எம்எல்ஏ பற்றி தானே பேச. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, திமுக எம்எல்ஏ அதாவது கிட்டத்தட்ட WPLF பார்த்த மாதிரி இருந்தது, டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த விஷயத்தில். டிஎம்கே தான் ஆரம்பிக்கிறாரு. ஆஸ்டின் கேட்ட கேள்வி நறுக்குன்னு கேள்வி. வாட்டி கூட கன்னி பேச்சு கூட பேசலை, அறிமுக பேச்சு கூட பேசலை, பேசாமல் ராஜினாமா பண்ணுறாங்க. இப்போ அந்த தொகுதி வேலைலாம் யார் பார்க்குறதுன்னு கேட்குறாரு. உடனே புத்திசாலித்தனமாக ஏஞ்சி மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்காரு, நாங்கள் அந்த வேலையெல்லாம் பார்க்குறோம். சரி, இப்போ எல்லா மாநிலத்துக்கும் யார் பிரதமர்? மோடி தான். அப்போது மோடி அவர்களுக்கு கவர்னர் இருக்கிறாரா, தலைமை செயலர் இருக்கிறாரா? நாளைக்கு தாவேக ஆட்சியை கழிச்சு விட்டுட்டு மக்களோட பிரச்சனையெல்லாம் கவர்னர் மூலிமா பிரதமரே கேட்டுக்குவார். கவர்னர் ஆட்சி போட்டுடலாமா? வேக்கன்சி தானே இங்கே பேசுகிறோம். நம்ம எம்எல்ஏக்கள் இல்லைனா வேறு யாருன்னா வச்சு அந்த வேலையை பார்த்துக்கலாம். அந்த எம்எல்ஏ இல்லைனா முதலமைச்சர் இல்லை, முதலமைச்சர் தான் கவர்னர் வச்சு கவர்னர் ரூல் இருக்குது, போட்டுருவோமா? குதிரை பேரத்துக்கு கழிச்சு விட்டுட்டு டெக்னிக்கலாக யூஆர் அட் ஃபால்ட். நீங்கள் பண்ணுற அரசியல் மாண்பு இல்லை, இந்தியா வரலாறு இல்லை தமிழ்நாட்டு வரலாறு இல்லையே. இது மாதிரி ராஜினாமா பண்ணிவிட்டு கம்மியாக இருக்குமோ இந்த மாதிரி பண்ணது கிடையாது, தேவையில்லை இல்லையா? தேவை கிடையாது. பயம் 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 பயம். அதாவது எல்லாரையும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் சொல்லிட்டு நம்ம அப்படியே பயந்தா மாதிரி அப்படியே உட்காந்துருக்கோம். சரி, பயந்தா மாதிரி இருக்கிறத என்னான்னு போய் வேணால் திடீர்னு அப்படின்னு பயம் கொடுத்துருது, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் அந்த திடீர்னு ஒரு எம்எல்ஏ வராங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து என்ன அர்த்தம்? இந்த கட்சிக்காரங்களை பயம் கொடுத்துருதுன்னா, பாவம் தம்பி சோகமாக இருக்கப்பல கூட்டணி வருவாப்பலன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்குது. அப்புறமா அந்த கூட்டணிக்கு வந்த ஆசைப்பட்ட கட்சியை அழிக்க பார்க்குறது. நல்ல சிறப்பான ஒரு அரசியல். ஒரு பக்கம் இவ்வளோ நாள் திமுக அதிமுக தான் சொல்லிட்டு இருந்தாங்க, திமுக தயவுல தான் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்கன்னு. இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து மாணிக் தாவரே சொல்லிட்டாரு, அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் நாவடக்கி பேசுங்க, விஜய் அவர்கள் அடுத்த பிஎம் பேசுகிறத வச்சுட்டு நாங்கள் இல்லைனா நீங்கள் அமைச்சராக இருக்க முடியாதுன்றாரு. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் வெளிப்படையாக கேட்குறாங்க, அதிகாரிகள் முக்கியமாக இல்லை எங்களோட ஆதரவு முக்கியமானு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆட்சி எப்படி நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இது எப்படி எடுத்துக்கிறது? தேவையில்லாத வம்புகளை வளர்க்குறாங்க. இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விஜய் சாரை நேசித்து ஓட்டு போட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கும். நிறைய பேர் பணம் காசு ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி திமுக அதிமுக ஓட்டு போடாமல் போட்டுருக்காங்க. நிறைய பேர்னால் உடனே இவங்க கொடுக்குற மாதிரி பில்டப் மாதிரி எல்லா மக்களும் இல்லை, 35% மக்கள் அவங்க பெரும்பான்மையினர். அரசியல் சாசனம் பெரும்பான்மையினர் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஆட்சி கொடுக்க சொல்லுது. ஆட்சி வந்துச்சு. இந்த அல்ப அரசியல்லாம் பண்ணாமல் இந்த திமுக அது பண்ணிச்சு, அதிமுக இதை பண்ணிச்சு, இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு இதெல்லாம் நிறுத்திக்கிட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்டான அரசியலை பண்ணிட்டு போகணும். அதில் ஒரு சில குறைகள் வருது, அவங்க குறை சொல்கிறாங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கவங்க குறை தான் சொல்லுவாங்க. அவங்க பாராட்டுறதுக்கு இல்லை, எதிர்கட்சியில் பாராட்டுறதுக்கு தான் உங்கள் கட்சியில் ஆள் வச்சுருக்கீங்களே, நீங்கள் உங்களை பாராட்டிக்கோங்க. அவங்கள அந்த மாதிரி பழைய விஷயங்களை சொல்லி பேசுறதுனால அவையினுடைய நேரம் வேஸ்ட் ஆகுது. சட்டமன்றத்தில் இதுவரையிலும் சௌமியா அன்புமணி பேசுகிறாங்க. யாருக்காக பேசுகிறாங்க? சௌமியா அன்புமணிக்குன்னா வசதிக்கு பஞ்சமா? இல்லை அவங்கன்னா ஆட்டோவில் வராங்களா? இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க எதுக்கு விவசாயி பிரச்சனை பேசணும்? நெல் கூட ஒன்று கட்டுறதுக்கு வக்கீல்ல, நெல் அங்கங்கே காஞ்சி போகுது, அதுக்கு எதனா ஒரு பதில் பேசினீங்களா? பேசலை. ஏதேதோ சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறேன். இந்த இது பாருங்களேன், இப்படி பேசியே எவ்வளோ விஷயத்தை அழகாக அதாவது அமுதன் கொலை வழக்கு மடைமாற்றியாச்சு, தனுஷ் கொலை வழக்கு மடைமாற்றியாச்சு, சின்ன பசங்க எல்லாம் வாழ வேண்டிய பசங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவ்வளோ மோசமாக இருக்குது, மடமாற்றியாச்சு. அதுக்கப்புறம் மேகதாது பிரச்சனை மடமாற்றியாச்சு, தீர்மானம் அது இதுன்னு. கரண்ட்டு பிரச்சனை தீர்ப்பாது, கரண்ட்டு வேலை ஏற்றம் மாற்றியாச்சு. ஆவின்னு சரியாக கிடையாது, பால் சரி கிடையாது, 1 லட்சம் கோடி வந்ததா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தது என்ன ஏது தெரியல. ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருது, இது பின்னோக்கி போகுது. அதாவது ஒரு விஷயம், சந்திரபாபு நாயுடு அவர்களும் விஜய் சாரும் ஒன்று அரசியல் ரீதியாக அப்படின்னு சொன்னால் அவங்க வாயில் மண். சந்திரபாபு நாயுடுலாம் நீங்கள் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் கவுண்டர் பண்ணோன்னா இன்றைக்கி தேதியில் அதுக்கு தென்னிந்தியாவில் ஆள் கிடையாது. இதே அதாவது டிஎம்கே சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின் சாரை வச்சு ஒண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலை.
தமிழ்நாடு ஆந்திராவை விட பெட்டர் ஸ்டேட்டுன்றதுனால தான் ஈர்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸு, இங்கே இருக்கக்கூடிய வளங்கள்னால தான். இப்போது அதெல்லாம் போகும்போது என்னென்னா சந்திரபாபு நாயுடு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜ் மேலே போவார். இன்னொன்று பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு குஜராத். ஏன்னா மத்திய அரசோட ரெக்கமெண்டேஷன். அண்ணாமலை சொன்னாருங்களா, ஸ்டாப் திஸ் குஜராத் மாடல், நீங்கள் எல்லா நிறுவனத்தையும் குஜராத்துக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ அது வந்து ஒரு டேக்ஸ் ஹெவன் மாதிரி எல்லாமே இலவசமாக கொடுத்து 5-3 அடுக்காக பண்ணி கொடுத்து குஜராத்தை டெவலப் பண்ணுறேன், அதை நிறுத்துங்கன்றார். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக கீர்த்தனா போன்ற ஒரு அமைச்சர், முதலமைச்சர் விஜய் சார் இருக்கும்போது கண்டிப்பாக அது பின்னடைவில் தான் போகும். காக்கா பிரியாணி சாப்பிட்டா உன்னிகிருஷ்ணன் குரல் வராது. உங்களுக்கு அது புரியல. நீங்கள் வந்துட்டு இல்லை நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். நான் வேணால் 3 வருஷம் கழித்து பார்ப்போம் என்ன தான் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தான் வேலை எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய விஷயங்களில் பின்னடை வரும். இன்னொன்று, இப்போ தூய்மை பணியாளர்லாம் வந்து சொன்னதை காப்பாற்றணும், சொன்னதை செய்யணும். சொன்னதை செய்கிறது கிடையாது. விவசாய கடன் முழுசாக ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க, பாதியில் விட்டீங்க. சிலிண்டர் 6 நீங்கள் 3 பாதியில் விட்டுட்டீங்க. அப்புறம் வேறு சில அதெல்லாம் சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பார்த்து மிக்க நன்றி சார். நன்றி.